திருச்சி தொகுதியில் அந்த கிழக்கு தொகுதியில் வந்து டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுப்பீங்க, எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குங்கிறத வந்து நேயர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் வந்து நம்முடைய முதலமைச்சர் விஜயவுடைய கவனத்துக்கும் போகுது, அவருடைய நிர்வாகிகளுக்கு போகுது. முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கும்போது அவர் ஒரு தெளிவான இறுதியான முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய ரொம்ப டெக்னாலஜியோட நல்லா போடலான்னு சொல்லி டெண்டரை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய போகிறாங்க. இப்போ ரத்து செய்ய போகிறோன்னு என்னப்பா ரோடு நல்ல விஷயம் வர்றது, இப்போ ரத்து செய்ய போகிறாங்கன்னு நினைக்கலாம். நீங்கள் எதற்காக அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லுவேன். 1 கிலோமீட்டருக்கு 10,89,00,000 ரூபா எக்ஸ்ட்ரா டெண்டரில் நோட் பண்ணி போட்டிருக்காங்க. அது முதலமைச்சர் விஜயருடைய கவனத்துக்கு வந்தாச்சு. அமைச்சரை கூப்பிட்டு பேசிட்டாங்க. தடாலடி ஆக்ஷன் தான். இப்போல்லாம் நாளைக்கு ஃபைலே கிடையாது, ஃபைல் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும், பெண்டிங்கே இருக்கக்கூடாது. 1 கிலோமீட்டருக்கு 10,89,00,000 கிட்ட 13 கிலோமீட்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருச்சி கிழக்கு எல்லாராலும் பார்க்கப்படுது. இப்போ லாரன்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி சார், நீங்கள் 10 ரூபா கிடையாது 3000 கோடி மேலே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக ஒரு ரோடு திட்டம் ஒன்று வரப்போகுது அப்படின்னாங்க. அந்த ரோடு திட்டம் மூலமாகவும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 100 கோடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சைலண்ட்டான ஒரு விஷயம் இருக்குன்னீங்க. என்ன சார் நடக்குது? சேனல் மூலமாக நான் முதல் முறையாக நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 1 வீக் பேக் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா செய்த பிறகு அந்த தொகுதியின் வேட்பாளராக நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு வந்து ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்ததுக்கு பிறகு நிறைய மீடியாக்களில் வந்து திருச்சி கிழக்கில் டான்ஸ் மாஸ்டர் வந்து லாரன்ஸுங்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நிறையா வந்தது. இப்போது லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் பேசுகிறேன். இதற்கு முன்னாடி வந்து திருச்சி தொகுதியில் அந்த கிழக்கு தொகுதியில் வந்து டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுப்பீங்க, எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குங்கிறத வந்து நேயர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் வந்து நம்முடைய முதலமைச்சர் விஜயவுடைய கவனத்துக்கும் போகுது, அவருடைய நிர்வாகிகளுக்கு போகுது. முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கும்போது அவர் ஒரு தெளிவான இறுதியான முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி தருவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்தா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தயாரிப்பில் வந்து பென்ஸ்னு ஒரு படம் வந்து போயிட்டுருக்கு, அதில் மாஸ்டர் பண்ணுறாங்க. அந்த படம் வருகிற 10ஆம் தேதி. ஸோ அது 10ஆம் தேதியோட அந்த படத்துடைய ஷூட்டிங் முடியுது. அது முடிந்ததுக்கு பிறகு நான் கொஞ்சம் மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு 11ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து ரிசல்ட்டு சொல்கிறேன். ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, விஜய் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் லாரன்ஸ்கிட்ட பேசும்போது தான் அவர் மறுப்பு தெரிவிக்கலை. ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க, நோ சொல்லலை. அப்படி இல்லைன்னா ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். பட் அவர் சொன்னது வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு படப்பிடிப்பு முடிஞ்சோடனே 11ஆம் தேதி என்னுடைய அம்மா கிட்ட, எப்பயுமே அம்மா மேலே ரொம்ப பாசம் உள்ளவர், ட்ரஸ்ட்டு மூலமாக நிறைய பெண்களுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள். லாரன்ஸ் அவர்கள் சம்பாதிக்கிற அவ்வளோ பணமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா மட்டும்தான் அவர் எடுத்து வச்சுக்கிறார், அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும். 90 ரூபா ட்ரஸ்ட் மூலமாக ஏழை மக்களுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கார். நிறைய பசங்களை படிக்க வைக்கிறார், காலேஜ் ஃபீஸ் கிட்ட, ஸ்கூல் ஃபீஸு, ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள அவ்வளோ வசதி. அந்த சேர், ஸோ அந்த வீல் சேர்லேருந்து அவருடைய அடுத்த கட்டத்து போகிறதுக்கு டான்ஸும் சொல்லித்தரார் அவர்களுக்கு, முக்கியமாக பலனுங்கிற நோக்கத்தில். ஸோ பெண்களுக்கு நிறைய விஷயம் உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. சமூக அக்கறை உள்ளவர், சமூக சிந்தனையாளர். நேரமே சொல்லியிருந்தேன். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு என்னோட அடுத்த கட்ட வாழ்க்கை திரையுலகம், அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய பேச பார்த்தா 10ஆம் தேதியோடைய விஜய் அவர்கள் எப்படி ஜனநாயகம் பண்ணது எனக்கு கடைசி படம், இனிமேலோட அரசியல் வாழ்க்கை, நாட்டு மக்கள் தான் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னது மாதிரி வந்து லாரன்ஸ் மாசும் கிட்டத்தட்ட அந்த முடிவு எடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. 11ஆம் தேதி அன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட, தாயார்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அரசியல் பணியில் இறங்குவார் அப்படிங்கிற தகவலும் எனக்கு வருது. பார்க்கலாம், நல்ல செய்தி அன்றைக்கி அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். முக்கியமாக திரும்ப சொல்லிக்கிற அவர் ஒரு நல்ல மனிதர், அடிப்படை பண்புள்ளவர், சமூக சிந்தனையாளர், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். இவர் நின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த முடிவை லாரன்ஸ் மாஸ்டர் எடுக்கணும்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். தான் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறேன் நான். இதை இப்போது அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் வந்திருக்காங்க, 10 முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, சிட்டிங் எம்எல்ஏ 4 பேர் உள்ள ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்க.
தொடர்ந்து நிறைய அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது முக்கியமாக பார்க்கும்போது கடம்பூர் ராஜு அவர்கள், இதே அவரை மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னா, மாஸ்டர் படம் வந்து கொரோனாக்கு பிறகு ரிலீஸ் ஆகுது. 50% தான் வர முடியும், 40% தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது பார்த்தா தியேட்டரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண தைரியமாக முடிவு எடுத்தது விஜய் அவர்கள். மாஸ்டர் படத்தை ஆடியன்ஸை கொண்டு தியேட்டரில் கொண்டு சேர்க்கணும். அப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு கண்டிஷன் போடுறது பரவாயில்லன்றான். ஆனால் முழுமையாக ஆடியன்ஸ் உள்ளே போனது வந்து மாஸ்டர் படம் தான் சொல்லிக்கலாம். தைரியமாக உள்ளே போனாங்க. அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த படத்திற்கு செய்தி பிரிவு துறையில் வந்து கடம்பூர் ராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அமைச்சரை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அவருடைய அமைச்சனுடைய அந்த கேபினில் எதிரில் ஒரு பிளாஸ்டிக் சேர் வந்து போடப்பட்டு அங்கே விஜய் அவர்கள் உட்கார்ந்து கடம்பூர் ராஜ் அவர்களோட அமைச்சர்கிட்ட வந்து பேசின ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாஸ்டர் படத்தினுடைய வெளியீடு அது ஆடியன்ஸ் ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லப்பட்டது ஒன்று. இங்கே அப்படியே திருப்பி போடுங்க. அங்கே வந்து ஸோ நடிகராக அங்கே கடம்பூர் ராஜ் அவர்கள் எதிரில் போய் உட்கார்ந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அப்படியே திருப்பி போடுங்க. 5 வருஷத்துக்கு பிறகு 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக அதே தலைமைச் செயலத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சரில் உட்கார்ந்துருக்காங்க. இதே கடம்பூர் ராஜ் அவர்கள் இந்த 2020 தேர்தலில் அந்த தொழிலை நிற்க வச்சு தோல்வி அடைந்தவர். இப்போது அதிமுகனுடைய அது வந்து அந்த கட்சியே பொண்டில் நாங்கிடுச்சுன்னு விட்டுருங்களேன். அந்த கட்சியிலிருந்து இப்போது தாவேக்கால வந்து சேர்ந்தார். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அதே அமைச்சர் பல பேருடைய பனையூர் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அங்கே ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்தர் அவர்கள் மூலமாக விஜய் அவர்களை தகவல் பயிற்சி நீங்கள் ரிசீவ் பண்ணி அண்ணனை சேர்த்துருங்க, அவருக்குள்ள மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை தேடி வருவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான் முதல் கண்டிஷனு. கடம்பூர் ராஜு உள்ளே வர வைக்கப்பட்டு முக்கியமாக 5 அமைச்சர்கள் வர்றாங்க. MC சம்பத்திலிருந்து, உடுமலை ராதாகிருஷ்ணன்லேருந்து, கடம்பூர் ராஜிலேருந்து எல்லா பேருமே வராங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையில் மிகப்பெரிய அமைச்சர் பதவியில் வைத்தவங்க எல்லா பேருமே அனுபவம் வாய்ந்தவர் வர்றாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு கடம்பூர் ராஜு அவர்கள் பேசுகிறத எனக்கு உணர முடிஞ்சுது. மக்கள் தலை எம்ஜிஆர் அவர்களை பார்த்தது மாதிரி எங்களுக்கு விஜய் அவர்களை பார்த்தது வரைக்கும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. இப்போ வந்தால் தான் எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கட்சியில் எங்களோட அரசியல் பணியை நான் மேற்கொண்டு மக்களை கொண்டு சேர்க்க முடியுங்கன்னா தாவைக்கால சேர்றேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அமைச்சராக இருக்கும்போது இதில் பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய அலுவலகத்துக்கு கடம்பூர் ராஜு அவர்கள் மரியாதையோடு அழைக்கப்பட்டு தாவைக்கால சேர்ந்த ஒரு சம்பவம் இருக்குது. இதுதான் வாழ்க்கை ஒரு சக்கரம் சைக்கிள். இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருப்பாங்கன்னு சுற்றுறது மாதிரி இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அதிமுக அத்தனை பேர் மரியாதையோடு சேர்த்தோம். அந்த ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் லாபம் வந்தது பகிர்ந்துக்கிட்டேன். இதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்திபன். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களை போய் பார்த்துட்டு பேசிட்டு அவர் வந்தது இருக்குது. நான் ரொம்ப எமோஷனலானேன், உணர்ச்சிகரமானேன். நான் ஒன்றுமே சொல்ல முடியல. அவர் 10 நிமிஷம் எனக்கு தனியாக பேசுகிற வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம கலைத்துறையிலிருந்து வந்த ஒரு மனிதர் இன்றைக்கி தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய வார்த்தைகள் வரலைங்கிற விஷயம் சொன்னார். இதை தான் நான் ஏற்கனவே நிறைய விட சொல்லியிருக்கேன். உங்கள் துறையிலிருந்து வந்தவருக்கு வந்து நீங்கள் பார்த்து ஒரு வியப்பாக ஒரு ஆச்சரியத்தோட வாழ்த்துக்களை சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியும், மறைமுகமாக அவர்களே வைத்திருச்சல் பண்ணுறதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்திபன் வந்து விஜய் அவர்களோட பார்த்து பேசினதுக்கு அப்புறமேலு அவர் சொன்னதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் ஓகே, எப்பவுமே அவர் வந்து ரொம்ப புதுமையாக அது சிந்திக்கக்கூடியவர், புதுமையாக ஏதாவது செய்யணும் பேசணும்னு சொல்லக்கூடியவர். அப்படி பார்க்கும்போது இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்குது, ஸ்கூல் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்குது இல்லையா. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படியே எடுத்துகிட்டு ஊருக்கு கிட்ட சுடுகாடு ஒன்று இருக்கும், சுடுகாடு பக்கத்தில் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த குடிக்க வர புறம் குடித்தாங்கன்னா இங்கே சுடுகாடு பக்கத்தில் இருக்குது. நாளைக்கு நம்ம நிலைமை குடிச்சு செத்து போகணும்னா இந்த இடம் தான் இருக்குது. அது பார்ப்பாங்க, ஒரு பயம் வரும், குடிப்பதற்கு அந்த குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஊருக்குள்ளே சில பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த சுடுகாடு பக்கத்தில் நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த ஒரு தகவல் இருக்குது. ஓகே, பார்த்திபன் சொன்னது அவருடைய திங்கிங்கு ஒரு புதுசாக செய்யக்கூடியவர். இது புதுசாக சிந்திச்சிருக்க யாருமே சிந்திக்க முடியாது சுடுகாடு பக்கத்தில் டாஸ்மாகா அப்படின்னு. ஆனால் இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஏற்கனவே போய் காசை பிடிங்கிட்டு வந்து அடித்து பிடிச்சி வந்து 12 மணிக்கு எப்படா கடையை குடிச்சிட்டு எங்கேயோ ரோட்டில் சாக்கடையிலையும் எங்கேயோ படுத்து கிடந்துட்டு இருக்காங்க. அவங்க பசங்கள்லேருந்து பொண்டாட்டிலேருந்து போனவர் ஆளக்கானமேனு தேடி வந்து ரோட்டில் வீட்டுக்கு கூட்டு போனது, டாஸ்மாக்லேருந்து கூட்டு போன சம்பவங்கள் நிறைய இருக்குது. இப்போது நீங்கள் அந்த சுடுகாடு பக்கத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இவர் ரொம்ப வசதியாக போச்சு. நேராக வருவான், கோட்டரையும் ஆஃபையும் வாங்குவான், குடிப்பான்,
கலரையில் ஏற்கனவே நல்லா சிமெண்ட் தர போட்டு பளபளன்னு நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த மொசைக்கிலேருந்து மார்பிள்லேருந்து ஸோ கிரேனைட்லேருந்து போட்ட கலரைகள் நிறையா இருக்குது. கிறிஸ்டின் கலர்லேருந்து இந்து கலர்லேருந்து நிறையா இருக்குது. அவன் பாட்டு போய் குடிச்சு நேராக பெட்டு மருன்னு படுத்து தூங்கிடுறான். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறானே தெரியாத அவன். திரும்பி 2 பாட்டில் வாங்கி வச்சுட்டு படுத்துறான். நிரந்தரமாக சுடுகானுக்கு வீடாக மாற்றிடுவான். இங்கே இறந்து போனவர்கள் எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ ஒரு கேங் வந்ததுன்னா இங்கே எவன் படுத்திருக்கான், எது ஒரிஜினல்னே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்த போகும். அப்போ இந்த பெண்கள் பசங்களாம் குடும்பத்தில் என்னதான் இருந்தாலும் அக்கறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு குடிச்சிட்டு எங்கேயோ கிடப்பாங்க. ரோட்லேயும் டாஸ்மாக் கடையிலையும் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே சுடுகாட்டுக்கு வர முடியுமா? அவங்க சுடுகாடு வந்து கூட்டு போக முடியுமா? சுடுகாடுனாலே இந்த பெண்களுக்கு கொஞ்சம் பயம் வேற இருக்குது. இப்போ முன்னதான் அவர் சொல்கிறது மாதிரி ஊருக்கு வெளிப்புறமாக இருந்தது சுடுகாடு. இப்போ ஊருக்குள்ளேயே இருக்குது. சுடுகாடு பக்கத்துலேயே வீடு இருக்குது உங்களுக்கு. எங்கே சுடுகாடு தனியாக இருக்குது. அதனால் அவர் சொன்ன விஷயம் ஒரு வகையில் வந்து ஓகே சிறப்புனா கூட இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. அதை என்னுடைய பார்வையில் தான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் அவருடைய அந்த பிளான் ஓகே. பட் ஆனால் இங்கே டாஸ்மாக் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எடுத்து கொடுக்குற விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். அது சம்மந்தமாக தான் அடுத்து நான் பேச போகிறேன். இப்போது டாஸ்மாகில் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வரும். கிட்டத்தட்ட 717 கடையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடந்த முறையெல்லாம் வந்து பார்த்தோம்னா 500 கடையில் அடைச்சிட்டு அதில் 50,000க்கும் குறைவான வருமானம் உள்ள அந்த கடைகளை தான் லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு 450-400 கடைகளுக்கு மேலே தான். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பார் இல்லாத சில கடைகள் இருக்கும். அதனால் இந்த இத்து போன டிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேஸ்டேஜான தெண்டத்துக்கு இருக்குது. அதில் ஒரு 4 ஸ்டாப்பை போட்டு சம்பளம் கொடுத்துட்டு அந்த கடையில் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணதான் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தெளிவாக மக்களை வெளிப்பாடு காட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ விஜய் அவர்களுடைய முக்கிய குறிக்கோளே போதையை ஒழிக்கணும், இந்த டாஸ்மாகில் இந்த செய்யக்கூடிய ஊழல் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாய் குறைக்கணுங்கிறத அவருடைய முக்கியமான கண்டிஷன் சொல்லி ஆர்டர் போட்டு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் ஃபுல்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டாராம். உங்கள் பார்வைக்கு கெட்டது என்று இருக்கோ அதை உடனடியாக நிவர்த்தி பண்ணுங்கள், ஊழலை ஒழிச்சிருங்க, பாட்டில் 10 ரூபா முடிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இப்போ நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பாக்ஸ் வந்து டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்லி இந்த பிராண்டி விஸ்கி அப்படிங்கும்போது பார்த்தோன்னா 90 ரூபா ஒரு பாக்ஸுக்கு, ப்ளஸ் வந்து பீர் பாக்ஸுக்கு ஒரு 40 ரூபா, ஒயினுக்கு பாக்ஸ் வந்து ஒரு 20 ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தா மாதத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா வந்து வருமானம் வருது. இது வந்து அரசுக்கு வர வேண்டிய பணம். தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த 100 கோடி ரூபா மாதத்துக்கு அரசுக்கு வரணும், அரசு கஜானாக்கு வரணும். அதை வந்து மக்களுக்கு இந்த நிதி உதவி செய்கிறதுக்கு ரோடு வச்சு அதுக்கு செலவு பண்ணணும். இப்போ மாதத்துக்கு 100 கோடினா வருஷத்துக்கு 1200 கோடி ரூபா. இது அரசு கஜானாவுக்கு வராமல் அது சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள், அந்த அதிகாரிகளே வேலை செய்கிறவங்க, இதுன்னு அவர்களுக்கே போயிடுது. 1200 ரூபா வரல. இப்போ அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு இந்த விஜய் அவர்களுடைய அரசுக்கு இப்போ மாதம் 1200 ரூபா வருமானம் வர்றதுக்கான வேலையை இப்போ பண்ணிட்டாங்க. கடந்த 5ஆம் தேதி முழுது இதனுடைய ஸ்டெப் எடுத்தாச்சு. இப்போ இனிமேல் 1200 கோடி ரூபா அரசு கஜானாவுக்கு வரும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1200 கோடி ரூபா அரசு கஜானாவுக்கு வருதுன்னு, அதை தமிழ் முதலமைச்சர்கள் வந்து வரியாக மாற்றிட்டாங்க. மாற்றி அந்த தொகை வந்து இப்போ கஜானாவுக்கு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி யாருக்கு போச்சு? பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் எந்த கட்சி ஆளுகின்றதோ அந்த கட்சிக்கு போயிடும், அரசுக்கு வராது. ஸோ கட்சிக்கு போச்சுன்னா கட்சியிலேருந்து யார் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு போயிடும் நேரடியாக. இப்போது 1200 கோடி ரூபா அரசுக்கு வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதாவது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை இப்போது டோட்டலாக பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்தாச்சு. இப்போ அது என்ன வருதுன்னா, ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி பாட்டில் விற்கிதான் டோட்டலாக டாஸ்மாக். அப்போது பாட்டிலுக்கு 10 ரூபானா 1 கோடி பாட்டில் விற்றா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா. அப்போ மாதத்துக்கு 300 கோடி ரூபா, வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இது இங்கே வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வித்தின் அடிப்படையில் வரக்கூடிய அமௌண்ட். இப்போ அது ஒரு 1200 கோடி வருஷத்துக்கு. இது ஒரு 3600 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாங்கும்போது. கிட்டத்தட்ட 3600 1200 வச்சிங்கன்னா 4800 கோடி ரூபா. 1800 கோடி ஒரு பக்கம் போயிடுது, 3600 கோடி ஒரு பக்கம் போகுது. இது என்னன்னா, இந்த லோடிங் அன்லோடிங் இறக்கணுக்கெல்லாம் 2000 3000 5000 சில்லறை கொடுத்து அது அவங்களுக்காக போகிறது மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போகிறது மாதிரி காமிச்சு விட்டுட்டு இந்த 3600 கோடி மாதத்துக்கு 300 கோடி
வருஷத்துக்கு 3500 கோடி. இதே எந்த கட்சிக்கோ அந்த கட்சி உள்ள எல்லா துறை எல்லா பேருக்கும் போகுது. A to Z போயிடுது. இதை தமிழக முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் வந்து அமைச்சர் விக்னேஷை கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு இந்த 10 ரூபா பாட்டிலை குறைச்சிருங்க. இப்போ நிறைய இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னும் போதும் 5 வருஷமாக குறைக்க முடியல, எடுக்க முடியல. நாங்கள் வந்து 25 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு 5ஆவதுலேருந்து ஆர்டர் போட்டாச்சு. இந்த எம்ஆர்பியோட வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. நிறையா டாஸ்மாகில் இப்போ வாங்குறதுல நானும் என்கொயரி பண்ணினேன். இந்த லைட் பார்லனா முன்னெல்லாம் 1040 ரூபா இருந்தது அப்படின்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிடுவாங்க. அது கூகுள் பேயில் நீங்கள் போகிறதா இருந்தால் கூகுள் பேயில் ஒரிஜினல் ரேட்டை போட்டுருங்க, பாட்டில் ரேட்டை 20 ரூபா தனியாக கொடுங்கன்னு வாங்கிடுவாங்க. இப்போ 10 ரூபா அவங்களுக்கு போய்ட்டு 10 ரூபா இவங்களுக்கு போகும். அப்போ இந்த சரி எவ்வளவோ செலவு பண்ணி 20 ரூபா கொடுத்துட்டு போன சம்பவங்கள் இருக்குது. ஆனால் இப்போ எல்லா பேருமே பயந்து போய் விக்னேஸ்வரன் நேரடி பார்வையில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இப்போ மாற்று வேலை கொடுத்து எல்லாமே ஒரு வார்னிங் கொடுத்து சேர்த்துட்டாங்க. இப்போ யார் மொபைல் எடுத்துகிட்டு யார் வந்தாலுமே ஒரு ஆய்வுக்குழு போட்டு விசாரணை வந்து மஃப்டியில் போய் எல்லாத்தையுமே எல்லா பாருக்குமே போங்க, எலைட் பாருக்கு போங்க நீங்கன்னு ஒரு கேங் வந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் போயிட்டாங்க. இப்போ அது எந்த நேரத்துக்கு எப்போ வருவான்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. டாஸ்மாக் எலைட்டில் எந்த நேரத்துக்கு எப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் சமுத்திர அதிகாரி உள்ளே வரவனே தெரியாது. தயவுசெய்து வாங்காதீங்க, 10 ரூபாய் இனிமேல் வாங்காதீங்க, தெரியாமல் கூட வாங்கிடாதீங்க அப்படின்னு தான் நானும் சொல்லி விரும்புகிறேன். இப்போது இந்த 3600 கோடி ரூபா வந்து இந்த 10 ரூபானால மைனஸ் ஆகுதுங்கும் போது அதுவும் அரசுக்கு தானே வரல, அதுவும் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை சிஎம் அவர்களை கவனத்துக்கு கொண்டு போகும்போது மக்கள் எடுத்த 1 ரூபா கூட தொடக்கூடாது. நான் காசு சம்பாதிக்க நம்ம வரல, சேவை செஞ்சு வந்திருக்கோம், நீங்களும் நம்ம தொடக்கூடாது. இப்போவும் ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அப்போ இதனுடைய வருமான இழப்பு நிறைய இருந்ததுன்னா மற்ற நிறைய துறைகள் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். அதன் மூலம் சம்பாதிச்சிடலாம், அரசு கொண்டு போய் செலுத்தலாம், மக்களுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு. இப்போ இந்த டாஸ்மாகில் உள்ள அத்தனையும் இப்போ நோண்டி நொங்கு எடுத்துட்டாங்க. 5ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய ரவுண்ட்ஸில் போயிட்டாங்க. இப்போ தெளிவாக இருக்குது. டாஸ்மாகினுடைய அந்த நிறைய சங்கத்துடைய நிர்வாகிகள் சொல்லும் போது இந்த மாமூல் வந்து ஃபஸ்ட்டு ஒழிச்சிட்டாங்க தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து. இப்போ நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கேன். வேலைக்கு போகிறேன், விற்கிறேன், நான் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன், எந்த பிரச்சனைகள் கிடையாது. முன்ன வந்து ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க, பணம் குடும்பம் நான் என்ன பண்ண முடியும், வாங்க கஸ்டமர்கிட்ட நாங்கள் அதிகமாக வாங்கி கொடுத்தேன். நாங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க அவங்க. இப்போ தெளிவான விஷயம் போது பெண்களுக்கு ஒரு நல்ல செய்தியான்னு சொல்லி விரும்புகிறேன். 2வது வந்து நம்ம அமைச்சர் விக்னேஷ் அவர்கிட்ட கேட்கும்போது கூட இந்த டைமிங்கை குறைக்க சொல்கிறாங்க. இப்போ 12 to 10 இருக்கும்போது டைம் மாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது பெண்கள் இதை ரொம்ப கேட்குறாங்க. அப்போ என்ன டைம் குறைக்கலான்னு அவரே கேட்குறாரு, நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பாண்டிங் எப்படி போகுதுன்னா மக்களோட மக்களாக எல்லாம் சர்வசாதாரணம் இருக்கிறதுனால இப்போ 2 மணி நேரம் குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் குறைச்சிரும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ 12 to 10 வந்து 2 மணி நேரம் இப்போ வந்து குறைக்கிறதுக்கு ஆர்டர் வரப்போகுது. இப்போ இந்த டாஸ்மாகில் இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு சார். இதை சிறப்பாக பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த மேம்படுத்தப்பட்ட சாலைன்னு ஒன்று நம்ம திட்டம் ஒன்று கொண்டு வர்றாங்க. எப்படின்னா திருவான்மையூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து மேம்படுத்தப்பட்ட சாலை ஹைடெக் ரொம்ப டெக்னாலஜியோடு நல்லா போடலான்னு சொல்லி டெண்டரை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய போகிறாங்க. இப்போ ரத்து செய்ய போகிறோன்னு என்னப்பா ரோடு நல்ல விஷயம் வர்றது, இப்போ ரத்து செய்ய போகிறான்னு நினைக்கலாம் நீங்கள். எதற்காக அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த டெண்டரில் வந்து 147 கோடி ரூபா தான் அதனுடைய டெண்டருடைய ஒர்த்து. ஆனால் 10,89 லட்ச ரூபா வந்து அதிகப்படுத்தி 157 கோடி ரூபா 0.89 லட்சத்துக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டருக்கு 10,89 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா டெண்டரில் நோட் பண்ணி போட்டிருக்காங்க. அது முதலமைச்சர் விஜயருடைய கவனத்துக்கு வந்தாச்சு. அமைச்சரை கூப்பிட்டு பேசிட்டாங்க. தடாலடி ஆக்ஷன் தான். இப்போல்லாம் நாளைக்கு ஃபைலே கிடையாது, ஃபைல் அன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும், பெண்டிங்கே இருக்கக்கூடாது. இப்போ 1 கிலோமீட்டருக்கு 10,89 லட்சம்னா கிட்ட 13 கிலோமீட்டருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இதை வந்து அதிகப்படுத்தி போட்டதுனால அதை ரத்து செய்யப்பட்டு இப்போ முறையான ஒரு டெண்டர் வந்து என்ன வரும் 147 கோடி தான் அதனுடைய ஒர்த்துனா அதுக்குள்ளே ஒரு டெண்டர் போடப்பட்ட சொல்லி அப்படி ஒரு ஆர்டரை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டாங்க. அந்த அமைச்சர் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ளே வந்து கிட்ட 1 மாதம் தான் ஆச்சு. இன்னும் திரும்ப வந்து இந்த 3 மாதம் 6 மாதங்கிற கணக்கு யார் வாயிலுமே வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். தொடர்ந்து 5 வருடங்கள் தெளிவாக போது தமிழ்நாடே வேறு லெவலுக்கு கொண்டு போய் விஜய் அவர்கள் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய திட்டங்களை போட்டுட்ருக்காங்க. இது எல்லா துறையிலையுமே
செயல்படும். டாஸ்மாக் ஒன்று வந்தாச்சு, இப்போ ரோடு அது போக்குவரத்து துறை ஒன்று வந்தாச்சு, எல்லா துறையிலுமே செயல்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த மின்வெட்டு ஒரு பிரச்சனை போடுது ஈபியில், அதையும் சரி செய்யப்படும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இன்னொரு சிறப்பான நல்ல விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். 9ஆம் தேதி அன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அவருடைய இனாகிரேஷன் ஆரம்பிக்கப்படுறதா ஒரு தகவல் வந்தாச்சு. ஏன் லேட்டு டெல்லி போனார், இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணால் மற்ற இது போனாங்க முதலமைச்சர் ஏன் பண்ணணும்னு கேட்டாங்கல்ல. அதுக்குள்ளே ஒரு சிஸ்டமேட்டிக் ஒன்று இருக்குங்க. ஒரு தடாலடியாக ஒன்று ஆரம்பித்து கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்கே சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வேண்டிய பெண் போலீஸை செலக்ட் பண்ணியாச்சு. அதற்குள்ளே டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிகள் ஐஜிலாம் போட்டாச்சு. இப்போ அது ஒரு தனி டிவிஷனை இயங்க போகுது. இப்போ மகளிர் காவல் நிலையம் ஒரு டிவிஷன் இயங்கிட்டு இருக்கு. அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா பொருளுமே அவர்களுக்கு மேலே சீஃபில் இருக்கிறவர்கிட்ட போய் கிராஸ் ஆகி போகும். பட் இங்கே அப்படி இல்லை, நேரடி பார்வை கண்காணிப்பு தான். உங்கள் தகவல் பொருள் ஐஜி அவர்களுக்கு போயிடும், உடனே போயிடும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னது. இப்போ அவர்களுக்குன்னுட்டு ஒரு யூனிஃபார்ம் வந்து சாய்ஸ் பண்ணிட்டாங்க, காக்கி பேண்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்னு சொல்லிட்டு. இது தவிர மஃப்டியில் நிறைய பேர் சுத்த போகிறதா கேள்வி. ஏன்னா ஐடியிலேருந்து முடிச்சு வரக்கூடிய ஊழியர்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த கடைகள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மாலு, இந்த இடங்களில் நிறைய பேர் இந்த டாஸ்மாக் தண்ணி அடிச்சுட்டு போய் பஸ்ஸில் நிற்கிறது, தகராறு பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு ஒரு குடும்பத்து பெண் போகிறது மாதிரி நிற்கிறது மாதிரி ஷாப்பிங் போகிறது தான் நிற்பாங்க. உங்களுக்கு தெரியாது இனிமேல் கண்ணுக்கு. தவறு செகண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே குண்டு கட்டால் சட்டையை பிடிச்சி காலர் தூக்கி கொண்டே ஸ்டேஷன் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ரொம்ப வரைமீறி போனீங்கன்னா குண்டாஸ் தான். அதனால் இப்படி வந்து பல திட்டங்களை நிவர்த்தி பண்ணி அதனுடைய வழிமுறையில் ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு 10 நாள் டைம் எடுத்ததே. ஆரம்பிக்க போது சிங்கப்பெண் அதிரடிப்படை தனியாக பேட்ரோல் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்க போகிறாங்க. எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் போகிறாங்க, எங்கெங்கே இருப்பானே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துபாயோடைய சிஸ்டமேட்டிக். நீங்கள் அங்கே வந்து சிஐடி வந்து மஃப்டிலே சுற்றுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணால் பிடிச்சிடுவாங்க. நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களை டூரிஸ்ட் மாதிரியே இருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக உங்கள் முன்னாடி எதிரில் நிற்பாங்க. நீங்கள் அவங்கள தப்பி தவறி கூட கிண்டல் பண்ணிடாதீங்க, சுத்தம். அதனால் பார்த்து இனிமேல் இந்த பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், பெண் குழந்தையோட பாதுகாப்பு முக்கியம் தான். இப்போ அந்த ஒரு சிஸ்டர் தான் இவ்வளோ 10 நாள் தள்ளுனது. நாளிலேருந்து ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பெண்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்ததுன்னு சொல்ல நினச்சேன், நான் சொல்லியிருக்கேன் சார். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எஃப்ஐஆர் எடுக்க மாட்டேன்றாங்க, எங்களால் சுற்றி வரும், டேரெக்டாக கமிஷன் ஆஃபீஸ்லாம் போக வேண்டியது இருக்குது, இந்த சுத்தலே இருக்காங்க. இப்போ இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகிட்ட கேட்டு எஃப்ஐஆர் போடணும் அவசியம் எல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சியாக இருந்துக்கோ யார் வேணாலும் இருந்துக்கோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் இதை வச்சிருக்காங்க. எப்பவுமே ஸ்டேஷன் லிமிட்குள்ளே இருக்கும்போது அவரை கேட்கணும் இவரை கேட்கணும்னு ஒன்று போகும், தாண்டி போகும். இப்போலாம் கிடையாது, ஃபுல் பெர்மிஷன் அந்த அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டு நீ எஃப்ஐஆரை போட்டு கிளியர் பண்ணி உடனே கேஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதனால் பெண்களுக்கு இனிமேல் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, தைரியமாக வெளில போகலாம் வரலான்னு சொல்லிக்கலாம் ஆசைப்படுறேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நிற்கிறத பற்றி நீங்கள் முதல்ல இங்கே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓட் பண்ணுங்க. கண்டிப்பாக எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டேட்டாஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்லணும், நமக்கு நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நாட்டில் நடக்கும்போது மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற கடமை நம்ம மக்களுக்கு இருக்குது. அது நமக்கு இருக்குன்னு உணர்ந்ததுனால தான் நான் நடுநிலையோட நியாயமான முறையில் நமக்கு நேர்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, விமர்சனம் நல்லா வருது. நீங்கள் சொன்னது மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் என்னென்னா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதனுடைய கருத்தையும் உங்களுடைய ஷேரையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மீண்டும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் செய்யப்படும். வணக்கம் சார். நன்றி சார்.